கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தில் நாம் சமாதானத்திற்காக ஜெபிக்க இருக்கின்றோம். நாடுகளிலே நிலவிக் கொண்டிருக்கும் போர் நிமித்தமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்படுகின்ற போரை சமாதானத்துடன் நிறைவு செய்வதற்கு இந்த நாளின் வழியாக நம் ஆண்டவரிடம் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. எந்த இடங்களிலே சமாதானம் இல்லையோ, எந்த உள்ளத்தில் சமாதானம் இல்லையோ, அந்த இடங்களிலே நிம்மதியற்ற வாழ்க்கையானது வாழப்படுகின்றது. நம்மளுடைய உள்ளங்களிலும் இப்படியாக ஒரு சமாதானம் எண்ணங்கள் இயலப்படுகின்ற போது அனைவரிடமும் நாம் அன்பு கொண்டு வாழ்வோம். அவர்கள் எத்தனை தவறுகள் செய்தாலும் அந்த அன்பு அந்த இடங்களிலே நம்மை சமாதான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ அவமானங்களும் நிந்தைகளும் நமக்கு நேர்ந்தாலும் அந்த இடங்களிலே ஒரு சமாதானம் உருவாக்கப்படுகின்ற போது எத்தனை பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருந்தாலும் அது அந்த இடங்களிலே தடுத்து நிறுத்தப்படுகின்றது. சமாதானம் இன்றி நாம் வாழ்கின்ற போது அவர்கள் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகள் கூடி நமக்கு பெரியதாக தோன்றும். அப்படியாக வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பகைமையோடும் சண்டை சச்சரவுகளோடும் வாழ நேரிடும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு வாழ்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடையாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்து இப்படியாக வாழும்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்திருப்பதே ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை நாம் நீதியோடு நேர்மையோடும் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழக்கூடியதாக இருக்கும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இந்த பொழுதிலே இந்த மனிதர் இப்படியாக வாழ்ந்தார் என்ற ஒரு வரலாறை நாம் நல்லபடியாக உருவாக்கி வைப்பது நிமித்தமாக நம்மை உருவாக்கின நம்மளை படைத்த இறைவனுக்கு நம்மளால் நன்றி சொல்ல முடியும். அதே வாழ்க்கையை நீங்கள் மாறுதலாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் கோபதாபங்களோடு சண்டை சச்சரவுகளோடு குற்றவாளி போல வாழ்கின்ற வாழ்க்கை நிமித்தமாக பலருக்கு நாம் இடையூறாகத்தான் இருந்திருப்போமே தவிர பலரது வாழ்க்கையிலே ஒரு நல்லது செய்யக்கூடிய நல்ல நபராக இருந்திருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதே போலதான் இன்றைய தினங்களிலும் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஒரு போர் நிமித்தமாக நாம் படுகின்ற வேதனை கவலைகள் எல்லாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உங்களாலும் என்னாலும் இதை தடுத்து நிறுத்துவதற்கான ஆயுதங்களோ எண்ணங்களோ நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிப்பதன் வாயிலாக ஆண்டவரோடு மன்றாடுவதன் வாயிலாக ஒரு சமாதான உறவானது இரண்டு நாடுகளுக்கு இடையே உருவாகும். இதற்காகத்தான் இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபிப்பதற்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையாக இந்த நாளை நம்ம பார்க்கப்பட வேண்டும். இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் வருகின்ற போது ஒரு நாடு மற்றொரு நாடு மீது தாக்குதல் செய்யப்படுகின்ற போது அங்கு பொருளாதார சேதங்கள் அதிகமாகும், நிறைய உயிர்கள் பலியாகும். அந்த நாட்டிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகும். இதே போல இது இரண்டு நாடுகளுக்குமே பொருந்தும். இப்படியாக நிறைய உயிர்களை இழந்து பொருளாதார சேதங்களை இழந்து நாம் ஒரு வெற்றியை ஏற்படுத்தினோம் என்றால் அது எந்த அளவுக்கு நன்மையானதாக இருக்கும் என்பது இறைவனுக்குத்தான்
தெரியும். அதே போல நாம் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு நடக்காமல், உயிர் சேதங்கள் வராமல் இருப்பதற்காக ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிக்க இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இணைப்பில் இணைந்து கொண்டு இருக்கிற, ஜெபித்து கொண்டு இருக்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே உங்களுடைய எண்ணங்களையும் விண்ணப்பங்களையும் உங்கள் ஜெபங்களும் இந்த நேரத்திலே வைக்கும்படியாக நாம் ஜெபிக்க காத்திருக்கிறோம். இந்த இணைப்பில் இணைந்து இருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் உங்களுடைய ஜெபங்களின் வாயிலாக ஆண்டவரிடம் அன்றாடப்பட வேண்டுமாக்கூடி நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரோடு நம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கின்ற போது அங்கு ஒரு மனமாற்றம் உண்டாகும், அங்கு ஒரு அமைதி உண்டாகும், அங்கு ஒரு சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே உருக்கமாக நம்ம ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி அதிசயங்களும் செய்வதற்கு ஒரு ஏற்ற வேலையாக இருக்கும் என்பதில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா, நாங்கள் சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே, அப்பா, ஒரு பயத்தோடு ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் இந்த ஜெப வேலைக்கு கடந்து வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த போர் நிமித்தமாக ஆண்டவரே ஏற்பட்டு கொண்டு இருக்கிற பயங்கள் ஆண்டவரே, அப்பா, என்ன செய்வது என்று நாங்கள் கலங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாடு இன்னொரு நாடு மேல ஏற்படுத்துகின்ற தாக்குதல் நிமித்தமாக ஆண்டவரே, எத்தனை உயிர்கள் ஆண்டவரே பூமியை விட்டு ஆண்டவரே மறைந்து போகும் ஆண்டவரே, எத்தனை உடைமைகள் ஆண்டவரே, எத்தனை கண்ணீர்கள் ஆண்டவரே, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் உள்ளங்கள் ஆண்டவரே. அப்பா, அது எல்லாத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வரலாறாக படித்தது உண்டு ஆண்டவரே. ஒரு நாடுக்கு இடையிலே ஏற்படுகின்ற அந்த போர் நிமித்தமாக நாடுகளில் ஏற்பட்ட சேதங்கள், உயிரிழப்புகள் ஆண்டவரே, அது நிமித்தமாக எத்தனை பலவீனங்கள் என்று நாங்கள் கேட்டது உண்டு ஆண்டவரே. இதோ முதன்முறையாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படியாக, அதுவும் நம்மளுடைய நாட்டிலே இப்படியான ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை, பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படியாக எந்த ஒரு நிகழ்வுகளும் ஆண்டவரே இரு நாடுகளுக்கு இடையில நடந்து ஆண்டவரே, அப்பா, நீங்கள் படைத்த உயிர்களுக்கு ஆண்டவரே எந்த சேதமும் வராதபடிக்கு ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு மனிதரும் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஆண்டவரே பல கற்பனையோடும் ஆண்டவரே பல காரியங்களை சிந்தித்து ஆண்டவரே பல எண்ணங்களோடு இயக்கங்களோடு ஆண்டவரே பல சாதனைகளோடு ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் இடையில் அந்த வாழ்க்கை அப்படியாக மறைந்து மாண்டு போன ஆண்டவரே, அந்த வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ உயிர்கள் ஆண்டவரே உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற வேளையில் ஆண்டவரே உடைமைகளை இழந்து ஆண்டவரே கை கால்களை இழந்து ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை எந்த விதத்திலும் நம் நாடுகளுக்கு வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இரண்டு நாட்டினுடைய அப்பா முக்கிய நபர்களுக்கு, தலைவர்களுக்கு தேவன்தாம் தகுந்த ஒரு ஆலோசனை கொடுத்து அமைதியை உருவாக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானங்களை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவரே அந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை தேவன் கொடுக்க வேண்டாமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, போட்டி வேண்டாம் ஆண்டவர், பொறாமைகள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, தாழ்மை மட்டும் போதும் ஆண்டவரே. ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே இருக்கின்ற அந்த பொறாமைகளை மாற்றி உடைமைகளை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை மாற்றி ஆண்டவரே சமாதானத்துடன் வாழ்வதற்கு தேவன் அவர்களுக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது நிமித்தமாக ஆண்டவரே எல்லைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்டவரே தூக்கமின்றி ஒவ்வொரு நாளும் பயத்தோடு ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில அடுத்த நிமிடம் என்ன ஆகுமோ என்ன செய்வதோ என்று
மக்களுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இதே போல் ஆண்டவரே அதிகாரிகளுடைய எண்ணங்களும் அடுத்த நிமிடங்கள் என்ன ஆகும், நாட்டை எப்படி பாதுகாப்பது, மக்களை எப்படி பாதுகாப்பது என்றெல்லாம் சொல்லி ஒரு பக்கம் திட்டங்கள் போய்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, ஏன் இப்படியாக ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. அப்பா, சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்த இந்த இந்தியாவில் ஆண்டவரே, ஏன் இப்படியாக ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரை பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க நாடுகளிலே சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு எல்லை பகுதியிலும் உயிர் சேதங்கள் வராதபடிக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பதட்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரே, வெளியில வர முடியாத மக்கள் ஆண்டவரே, அப்பா அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதும் பயந்து கொண்டு தூக்கம் இன்றி ஆண்டவரே, அப்பா உண்ண உணவின்றி ஆண்டவரே இயக்கங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உள்ளங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, அப்பா பொருளாதார சேதங்கள் வந்துவிடக்கூடாது, உயிருக்கு சேதங்கள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. எந்த உடைமைகளுக்கும் சேதம் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக அர்ப்பணித்து வாழ்கின்ற அநேக உள்ளங்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. படை வீரர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக ஆண்டவரே தன் உயிர்களை அர்ப்பணித்து குடும்பங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் பதட்டமான சூழ்நிலையில எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, எல்லையில் இருந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீரர்களும் நினைத்து பார்க்கிறோம், அவங்க குடும்பங்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே மழை வெயில் குளிர் என்று பாராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு படை வீரர்களும் ஆண்டவரை நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை பிரிந்து ஆண்டவரே, அப்பா உறவுகளை பிரிந்து மகிழ்ச்சியை பிரிந்து எல்லைகளுக்காக காவல் காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீரர்களும் அவர் குடும்பங்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இரவு பகல் என்று பார்க்காமல் ஆண்டவரே தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் இடங்களில் இருந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த படை வீரர்களுக்கு ஆண்டவரே, அப்பா எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கோ ஆண்டவரே எந்த ஒரு செலிப்ரேஷனும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா எந்த ஒரு விழாக்களையும் அவர்கள் கொண்டாட முடியாமல் அவர்கள் தேசத்திற்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவரே, ஒவ்வொரு உயிர்களும் ஆண்டவரே முக்கியமானதாக இருக்குது ஆண்டவரே. தேவன் மனம் இறங்கி அப்படியாப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு சேதங்கள் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இரு நாடுகளுக்கு இடையில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. இதே போலதான் ஆண்டவரே எதிரியோடு நாடுகளிலும் இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு நாங்கள் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலை ஆண்டவரே, எந்த தேசத்திலும் இப்படியான ஒரு சண்டை சச்சரவுகள் வராதபடிக்கு தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க பார்த்து பார்த்து படைத்த தேசம் ஆண்டவரே, உலகம் ஆண்டவரே. அப்பா, நீங்க என்ன நோக்கத்தோடு உலகத்தை படைத்தீர்களோ மனிதர்கள் நிமித்தமாக ஆண்டவரே நாடுகளை பிரித்து ஆண்டவரே ஒரு நாடு இன்னொரு நாடு அபகரிக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு இருக்கிற எல்லா உள்ளங்களையும் தேவன் மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை வாழ்வதற்கும் ஒரு நாடு மற்றொரு நாடு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கங்களை செலுத்தாதபடிக்கும் எங்களுடைய நாட்டினுடைய படை பலன்களை மற்றொரு நாடு மேல காமிக்காதபடிக்கு அவர்களுக்குடைய எல்லைக்குள்ள வாழக்கூடிய ஒரு வாக்கியங்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த போருக்கு காரணமாக இருக்கிற ஆண்டவரே பொல்லாத உள்ளங்களை தேவன் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. அப்படியாக தேவன் அந்த உள்ளங்களிலே அப்பா சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போருக்கு காரணமாக இருக்கிற ஆண்டவரே துணை நாடுகள் ஆண்டவரே, அப்பா இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சண்டைகளை உருவாக்க ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிற சப்போர்ட் செய்து கொண்டு இருக்கிற மற்ற நாடுகளுக்கு கூட இந்த நேரத்தில் நாங்கள் கண்டித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த சமாதானத்தை செய்ய விடாமல் ஆண்டவரே மற்ற நாடுகள் ஆண்டவரே திசை திருப்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலை கூட நாங்கள் மாற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படியாக ஒரு நாடு மற்றொரு நாடுக்கு ஆண்டவரே போதிய சப்போர்ட்டுகளை செய்து இந்த போரை வலுப்படுத்த திட்டமிட்டு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் மாற்ற வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த நாட்களிலே எங்களுக்கு அமைதி மட்டுமே வேண்டும் ஆண்டவரே, சமாதானம் மட்டுமே வேண்டும் ஆண்டவரே. எந்த ஒரு உயிர் சேதங்கள் வராதபடிக்கு தேவன் எங்களை பாதுகாக்க கொள்ள வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கூட ஆண்டவரே அநேக உள்ளங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா,
சண்டை நிமித்தமாக ஆண்டவரே எத்தனையோ உயிர் பலிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதெல்லாம் ஆண்டவரே மாற்ற வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை உயிர்கள் பிரிந்ததோ அந்த குடும்பங்கள் எல்லாம் கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பத்திற்கு தேவன்தான் மாறுதலாக இருக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியான ஒரு சூழ்நிலை மறுபடியும் தேசங்களுக்குள் வராதபடிக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். அநேகரது ஜெபங்கள் இதுவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, படை வீரர்களுடைய குடும்பங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே அப்பா அழுது கொண்டு இருக்கிற சத்தம் ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க ஆண்டவரே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பங்கள் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா நீங்கள் மனம் இறங்கி ஆண்டவரே இரு நாடுகளோடு பேசி ஆண்டவரே அப்பா சுமூகமான நீங்கள் ஒரு உறவுகளை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியான ஒரு ஆசீர்வாத ஜெபங்களை இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவ பிரசன்னத்தின் வாயிலாக நீங்கள் கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சண்டைகள் வேண்டாம் ஆண்டவர், சச்சரவுகள் வேண்டாம் ஆண்டவரே. அமைதியும் சமாதானமும் உமது கிருபையால் ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்து குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்து வீரர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து தேசங்கள் உடைமைகளும் ஒப்புக்கொடுக்கிறோம். தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடங்களையும் ஆளுகை செய்து சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.